ஒரு நாய் ஜாக்கிரதுன்னு போடே காணமனே. ஒருவேளை நாம வர்றோம்னு நாய்களை எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டாங்களா என்னமோ? இந்த இவத்துக்கு அப்போ ஏங்க இங்க நாய் கிடைக்குமா? இங்க நாய் கிடைக்குமா? 9:10 இழிஞ்சது போ. ஒரு சைடே அவுட்டு போடுறதுக்கு. அண்ணே வெற்றி வெற்றி, நம்ம நினைச்சது கிடைச்சு போச்சு. வாங்க வாங்க வாங்க. கிடைச்சு போச்சு. அண்ணே சேர் மேல நாய் உட்காந்துருக்கு பாத்தீங்களா? மனுஷன்ல உட்காந்துருக்கான். அது பக்கத்துல வாங்க. ஆமா டேய், இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்காந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் நமக்கு தேவை. எழுந்திருச்சு போக மாட்டாங்க. என்ன செய்யலாம்? கல்ல விட்டு எரிஞ்சிருமா? ஐயோ அது ரொம்ப மோசம். என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. எஸ் கமிங். போயிட்டா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கூப்பிடுமா? போன வரையா? இல்ல நாயே. வா வா. பிச்சுக்கட்டு வாங்குது. வருது வருது. போங்க. அமைக்கிருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா அவங்க சொந்தக்காரங்க யாராவது கிடைச்சாங்களா? டாக்டர், அந்த கார் ஓனருடைய சம்சாரம் வெளியூர் போயிருந்தாங்க. தந்தி கொடுத்து வர வச்சோம். அதான் லேட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வெளியே தான் இருக்காங்க. இஸ் இட்? ஆமா டாக்டர். அப்புறம் அந்த பேஷண்ட் அவங்க கிட்டே ஒப்படைச்சிரும். ஓகே, லெட்ஸ் கோ. நான் சொல்றது கேளுங்கம்மா. இவங்க தான் அந்த கார் ஓனருடைய சம்சாரம் டாக்டர். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா என் கூட வாங்க ப்ளீஸ். நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை காப்பாற்ற முடியல. அம்மா அழாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அம்மா எழுந்துங்கம்மா. ஆனா அவரோட கார்ல வந்து அவரை காப்பாத்திட்டோம். அவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அங்க பாருங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இவர் உங்க சொந்தக்காரர் தானே? இல்லைங்க டாக்டர், இவர் சொந்தக்காரர் இல்ல. சொந்தக்காரர் இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டா? இதுவரைக்கும் இவரை பார்த்ததே இல்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் ஓட்டும் இந்த கார்ல இவரும் இருந்தாரே. ஒருவேளை புது ஃப்ரெண்டா இருக்கலாம் டாக்டர். டாக்டர் மோகன். எஸ் டாக்டர். இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் பாடி ஒப்படைச்சுங்க. ஓகே டாக்டர். நீங்க போங்கம்மா. என்ன டாக்டர், புது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இவங்க சொந்தக்காரங்க நான் எங்க போய் தேடுறது? ஒண்ணு செஞ்சா என்ன? சொல்லுங்க டாக்டர். இவர் போட்டோ பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு இவர் சொந்தக்காரங்க வர்றாங்களா பாப்போம். குட் ஐடியா டாக்டர். லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சின்ன குழந்தையாட்டம் அழுதிட்டு இருக்க போற? 10 பேருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய டாக்டரான நீயே இப்படி இருந்தா எப்படி? பாசத்தோடையும் பிரியத்தோடையும் வளர்த்தாத்து இப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியும்? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காது அவங்களுக்கு. எதிரிகள்னா ஆச்சரியமா இருக்கு. அவங்களை எதுக்காக கொலை செய்யணும்? அதான் எனக்கு புரியல. லட்சுமி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. நான் சொல்றதை கேளு. உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ லட்சுமியா, வா உட்கார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. ஆமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? நத்திங் டாக்டர். கொலைகாரனை பத்தி எந்தவித தடையும் கிடைக்கல. அவன் எதுக்காக எங்க அத்தையை கொலை செஞ்சான்னு எனக்கு இன்னமும் புரியல டாக்டர். நடந்ததை பத்தி மறுபடி கேட்டு உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
பரவாயில்ல டாக்டர். இஃப் யூ ஆர் ஸ்டில் அப்செட், இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்ல டாக்டர், வீட்ல இருந்தா நடந்த சம்பவங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ரீஜாயின் ஆயிடுறேன். தட்ஸ் குட். பை தி பை லக்ஷ்மி, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல 10வது வார்டுல ஒரு பெக்யூலியர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கேன். ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேஷண்ட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேஷண்ட் இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. அவரை பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஐ எம் குவைட் ஷூர் யூ வில் கியூர் ஹிம் சக்சஸ்ஃபுல்லி. I'll try my best. லக்ஷ்மி, பி கேர்ஃபுல். Okay. பசிக்குது. தலையில பலமா அடிபட்டதுனால தன்னோட கடந்த கால வாழ்க்கையே அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. He is in a state of post traumatic amnesia. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் சுத்தமா மறந்துருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா டாக்டர், அப்ப இந்த நிலைமையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி டாக்டர் இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சில பேரு அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. தான் யாரு, என்ன, தம் பேர் என்ன, இதெல்லாம் கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். பர்டிகுலர்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா சில பேரு as grown up men அவங்களுக்கு ஏற்பட்ட குணங்கள், நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் ஓரளவு ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. This is a very peculiar case. நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட்டா A to Z சொல்லி தர வேண்டி வருமா டாக்டர்? அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் இல்ல டாக்டர்? Yes, பட் அவர் எந்த வகையை சேர்ந்தவர்னு பல டெஸ்ட் பண்ண தான் தெரியும். It's a rare case. யாருப்பா நீங்க எல்லாம்? காலையில உங்க நாயை காணோம்னு பேப்பர்ல பார்த்தோம். ஆமா, இதானே உங்க நாயே? ஆமா, ஏன் நாய் தான்? ஏப்பா காலையில தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். அதுக்குள்ள என் நாயை எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? இதை நாங்க பிடிச்சு போனா? ஆமா, என்னப்பா சொல்றீங்க? இத நாங்க தானே தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம். எப்படியோ என் ஜாக்கிய என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க என்ன சன்மானம்? சன்மானம் ஏறுங்க வார கொடுப்பார்.
அவர் முகத்தை பார்த்தா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 1000 ரூபாய் கொடுப்பாரு. 1500. அவரு போற போக்க பார்த்தா 2000 கொடுப்பாரு. அந்த 2000 வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடணும். ஏன் உனக்கு கட்சி தானே டீ சாப்பிடணும். சரி சார் ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல? என்ன சார் 1000 என்னங்க 100 ரூபாய் போட்டுருக்கு, இன்னொரு சைபரை காணா. ஆளுக்கு 100 ரூபாய் கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 ரூபாய் தாப்பா. 1000 ரூபாய்க்கு நாய் விக்குது இல்ல, வாங்கி வளர்க்க வேண்டியதுதானே. தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. என் நாயோட என்னை கொஞ்சம் எடுக்கலாம்ப்பா. காய்கல என்ன சார் மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ண? இல்ல போயிடும். ஜாக்கி ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு. நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. என்ன செய்யுது? சரியான சாவுக்கிறாய்க்கு. இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, கடன் எல்லாம் அடைக்கிறது? என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500 ரூபாய். இதே நாயை அடுத்த இடத்துல கொடுத்தா கொடுப்பான் 500 ரூபாய். இனிமே என்ன செஞ்சுமா, ஒரு இடத்துல திருடணும், இன்னொரு இடத்துல வித்து விடணும். அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்ல, கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது. பரம்பரையா தானே? அப்படியா? இப்பதான் புரியுது.